எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. வெரி லென்த்தி பேப்பர். 300 கிராம் இருந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப கடினமான தேர்வாக இருந்தது அப்படின்றது நான் 200 கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து லென்த்தியான பேப்பர், கஷ்டமான பேப்பர் அப்படின்னு சொல்றத விட லென்த்தியான பேப்பர். ஏன் லென்த்தியான பேப்பர் அப்படின்னா, இந்த 25 மேக்ஸ்ல ஒரு 6 மேக்ஸ் கொஸ்டின் வந்து டஃப்பா இருந்தது. அத உட்கார்ந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, டைம் ரொம்ப எடுத்துக்கும். அதுல கீ வேற ஒண்ணு தப்பா குடுத்திருந்தாங்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்படின்றனால கீ வந்து நம்ம போட்டது தப்பா இருக்குமா அப்படின்னு திரும்ப திரும்ப அத பண்ணிட்டு இருப்போம். அதிலேயே 5 நிமிஷம் போயிடும். ஸோ அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. மத்தபடி அந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து என்னன்னா, இது நம்மள வந்து திங்க் பண்ண வைக்கும், யோசிக்க வைக்கும். சரிங்களா? சிந்திக்க வைக்கும். அப்படி சிந்திச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஃபேக்சுவலான ஒரு விஷயம் தெரியுது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போ வந்துச்சு? ஜூன் 3 அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு சில ஃபேக்ட் 2 ஃபேக்ட்ட இன்டர் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அந்த அப்ப நம்ம வந்து யோசிக்கணும். அந்த டேட்டாவ ஃபுல்லா நம்ம மனசுல ஓட்டி பார்க்கணும். அப்ப நேரம் அதிகமா எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த 30 கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் தராங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நெறைய இன்ஸ்டிடியூட் நெறைய விதமான பதில்கள் தரலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சியோடைய ஃபைனல் கீ அப்படின்றது தான் பேசும். ஸோ நம்ம இப்ப போடுற அ மார்க்ல நெறைய இன்ஸ்டிடியூட்ல எனக்கு 140 வந்துச்சு, 143 வந்துச்சு, 145 வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ இத வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால முடிவு பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ இப்ப எங்ககிட்ட தெரிஞ்சவரு, எங்ககிட்ட படிச்சவரு 2A படிச்சவரு, அவர் வந்து 156 போட்டிருக்காங்க. நான் கேட்டதிலேயே அதிகம் இதுதான். அப்புறம் 151, 152 அப்படிலாம் போட்டிருக்காங்க. 140 45ல நெறைய பேர், ரொம்ப நெறைய பேர் இருக்காங்க. 45 50லயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் ஃபால் ஆகுறது வந்து 143, 144 அப்படின்னு அளவுக்கு இருக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் 90 வேகன்சிஸ், பேக்லாக் வேகன்சிஸ் 10 இருந்ததுனால 80 தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 70 இருக்கு. லாஸ்ட் டைமும் 143, 144 அப்படின்றது தான் கட் ஆஃபா இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபைனல் கீ அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி இன்னும் வெளிய விடலைங்க. ஸோ எல்லாமே ரிலேட்டிவ்லி நம்ம சொல்றது தான். எதுக்கு போட்டான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா 145 போட்டவங்களுக்கு சிலருக்கு, நெறைய பேருக்கு வந்திருக்கு. சிலருக்கு தான் வராம போயிருக்கு. ஸோ கீஸ் போன டைம் நெறைய சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அத வச்சு நம்ம பார்க்குறப்ப, ஸோ இந்த டைம் எப்படி வேணாலும் வரலாம். ஃபைனல் கீ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இந்த கீ இப்ப நாங்க போட்டிருக்கிறது அப்படின்றது, அ ஒரு ஒரு கொஸ்டினா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி, இது சரியா? தப்பா? அப்படின்றத பார்த்து, நெறைய தப்பும் இருக்கு. எக்ஸாக்ட்டா எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லல. சிலதெல்லாம் கூகுளுக்கே தெரியல. சரிங்களா? ஸோ அது மாரி கொஸ்டின்லாம் இருக்கு. பழைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பெருசா நெட்ல இல்ல. நம்ம புக்ஸ வச்சு தேடி எடுக்கிறது தான் நம்மள்துல இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஸோ அதனால தான் டைமும் ரொம்ப ஆயிடுச்சு. 50 கொஸ்டின்ஸ் மட்டும் முன்னாடி ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஷன் வீடியோ மாரி ஒண்ணு போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோ இருக்கும். ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணல. நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினையும் பார்த்திருப்பீங்க. நீங்க சர்ச் பண்ணி பார்த்திருப்பீங்க. நாங்கலாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே, எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி தேடி கஷ்டப்பட்டு நம்ம படிச்சோமோ, அத விட அதிகமாக நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா அப்படின்றத விட்டு ஃபோன்ல அந்த கூகுள்ல திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து ஆன்ஸர் கரெக்ட்டா? தப்பா? அப்படின்றத எடுப்போம். ஸோ நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரப்ப ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் மார்க் போட்டே வருவோம். 1, 1, 1 அப்படின்ட்டு. இது கரெக்ட்டா இருந்தா 1 பக்கத்துல போடுவோம். தப்பா இருந்தா 0 அப்படின்னு போடுவோம். ஸோ கரெக்ட்டா எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறப்ப, நமக்கு 150 வந்துச்சா? 155 வந்துச்சா? அப்படின்றது இருக்குங்க. ஸோ ஒரு நல்லா படிச்சீங்க அப்படின்னா, அது எக்ஸாம் இந்த கீ ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ரொம்ப புடிச்சு செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். ஓகே. ஸோ இந்த கீ ஜெனரல் இங்கிலீஷோடைய புக் இப்ப நம்ம போட்டிருக்கோங்க. நீங்க பாருங்க. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் நாளைக்கு தான் ரிலீஸ் பண்றோம். நெறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு இந்த ப்ரீ ஆர்டர் அப்படின்றது பண்ணியிருக்கீங்க. எங்ககிட்ட வந்து சப்ளை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. டிமாண்ட் வந்து நெறையா இருக்கு. கொஞ்சம் மெதுவா பண்றோம். ஒரு 2, 3 நாள்ல உங்களுக்கு புக் கிடைக்கிற மாதிரி நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோங்க. ஓகே. ஸோ இது கீ ஆன்ஸர் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஒரு சிலது தப்பா போட்டிருந்தோம். அத நம்ம திருத்தி மாத்தி போட்டிருக்கோங்க. இந்த கீ நீங்க எடுத்து பாருங்க. முன்னாடிலாம் வந்து இதுக்கு 1 அண்ட் 2 போட்டிருந்தோம். 2 அண்ட் 3 தான் கரெக்ட்டு. ஸோ அது மாரி நெறைய கொஸ்டினுக்கு மாத்திருக்கு கீ. எல்லாமே ஒரு 2, 3 டைம் செக் பண்ணி 2, 3 பேர்ட்ட குடுத்து, ஸோ அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட குடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கு. பாருங்க. ஒரு சிலதுக்கு ஆன்ஸர் எதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் அப்படியே பிளாங்க்கா விட்டுருப்போம். ஓகே. ஆல்மோஸ்ட் 200 கொஸ்டினுக்குமே போட்டிருக்கு. மேத்ஸ்க்கு வித் எக்ஸ்ப்ளனேஷனோடவே போட்டிருக்குங்க. எல்லா கொஸ்டினுக்கும் மேத்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோவ நீங்க பாருங்க. ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு சில கேள்விகள் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 15 கேள்வி அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய அந்த லக் அப்படின்றது தான் இருக்கு. ஒர்க் அவுட் பண்றதுக்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு இதெல்லாம்.
ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு நேரத்த ரொம்ப எடுத்துக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். ரீசனிங்லயும் அது மாரி ஒரு சில கேள்விகள் இருந்ததுங்க. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இப்ப இதுல போட்டிருக்கு. பாருங்க. ஸோ நான் எல்லாத்துலயுமே ஹைலைட் தான் பண்ணியிருப்பேன். பார்த்துக்கோங்க நீங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஓவராலா லென்த்தி பேப்பரா இருந்தது. நீங்க இதுக்காக ஒரு 2 வருஷம், 3 வருஷம் படிச்சிருந்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பேப்பரா தான் இது இருக்கும். ஸோ என்னன்னா, என்கிட்ட நல்லா படிச்சு மார்க் எடுத்தவங்க சொன்னாங்க, "இது எப்டிங்க சார் எல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்க?" அப்டின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா படிக்கிற பையன். ஸோ நெறைய இப்ப கூட கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தர் 180 அப்டின்னு போட்டிருந்தாங்க. 180லாம் சாத்தியமே இல்ல. ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். சரிங்களா? ஒரு ஏதாவது ChatGPT வச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருக்கலாம். ஆனா ChatGPTக்கு நெறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. என்னன்னா ChatGPT வந்து பாலிட்டி அது மாரியான கொஸ்டினு அதெல்லாம் தெரியும். தமிழ்நாடு ரிலேட்டடா ChatGPTக்கு ஒரு இன்புட்டுமே கிடையாது. ஸோ அத வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பழைய ஹிஸ்டரி அதெல்லாம் ஒண்ணும் பெருசா அதுக்கு தெரியாது. தமிழ்நாடு திருக்குறள்லாம் அதுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம தான் படிச்சு, நம்ம தான் அதிகாரத்த தேடி எடுத்து பண்ணணும். திருக்குறள் ரொம்ப டஃப்பா ரொம்ப சூப்பரா கேட்டிருந்தாங்க இந்த டைம். ஸோ ஆ இங்க பாருங்க, "இழுக்காத் இயன்று அறம்" அப்படின்ட்டு திருக்குறள், குறளின் வழி குணங்களை எந்த குணங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் ஒரு நல்ல கேள்வியா இருந்தது. தத்துவம் எது? அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. திருக்குறள் தத்துவம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ரொம்ப பெருசா எதுவும் இவங்க கேட்கல இந்த டைமு. மோஸ்ட்லி இவங்க அ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய பட்ஜெட் ரிலேட்டட், தமிழ்நாடு கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடு, யூனியன் கவர்ன்மெண்ட் உடைய சில ஸ்கீம்ஸ் அத மட்டும் தான் மேலோட்டமா கேட்டிருந்தாங்க. குரூப் 1 உடைய மெயின்ஸ்லயும் இதே மாரி தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோ பதிவுல நான் போட விரும்பியது. ஓகே. நாங்க இப்ப டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 36 டெஸ்ட் வச்சோங்க. 36 டெஸ்ட். ஓகே. ஸோ குரூப் 1க்கு 36 டெஸ்ட்டுங்க. ஸோ 1 டூ 36 ஸோ எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தோம். 2 மாக் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் லெவல், ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 120, 125 கொஸ்டின்ஸ் எங்கள்துலருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ஏன் இவ்வளோலாம் ஆகுமா அப்டின்னா, எல்லாத்தையுமே வச்சிருந்தோம். எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னர்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் எடுத்து ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நெறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்த விஷயம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்மளும் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நெறைய எடுத்தோம். ஏன்னா இப்ப ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இவங்க கேட்கறாங்க அப்படின்றதுனால, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது எடுத்திருந்தேங்க. ஸோ இவங்களுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப சூப்பரா குடுத்திருந்தோம். டிஸ்பேட்ச் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணோம். கிராஷ் கோர்ஸ் மாரி. ஸோ அவங்களுக்கான மெட்டீரியலு தமிழரசு கடந்த 12 மாசத்தோடைய மேகசினோடது காப்பி ஆக்சஸ் குடுத்திருந்தோம். சரிங்களா? அது மாரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் அப்படின்றத குடுத்திருந்தோம். மேத்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத குடுத்திருந்தோம். அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் அப்படின்றதும் நம்ம எடுத்திருந்தோம். இப்ப குரூப் 2 பேட்ச்க்கு இத நம்ம குடுத்துருக்கோங்க. அது 2010லிருந்து 2024 வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிறது ஃபுல்லா இருக்கிறது இருக்கும். அது இல்லாம அ இப்போ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, இந்தியன் கல்ச்சர் அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கும் எடுத்து ஃபுல்லாவே எடுத்து நம்ம போட்டிருப்போம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எல்லாமே அ ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து ஒரு தலைவர்கள் பத்தியும் எல்லாத்தையுமே எடுத்து டீட்டெயிலா போட்டிருப்போம். காந்தியோட ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டுமே உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இது. நீங்க இப்ப குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்க அப்படின்னா, அது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாரி தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்ம குடுக்குற மெட்டீரியல் இது வந்து அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். வேர் டூ ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு தேர்வுக்கும் நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா எடுத்து சொல்லியிருப்போம். இந்த இங்கிலீஷ் மீடியத்தில பாருங்க, ஜெனரல் இங்கிலீஷ்க்கு நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம சொல்றப்ப தமிழ் மீடியம். ஸோ ஜிஎஸ்க்கு நம்ம எங்கேருந்து படிக்கணும்? ஒரு டாபிக்குக்கும் நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலா ஸோ இந்த எக்ஸாம்க்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த டாபிக் டெஸ்ட் இருக்கு. இப்ப ரோல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்கடேசன் புக் நம்ம குடுத்துருப்போம். சாஃப்ட் காப்பியா குடுத்துருப்போம். ஸோ அத நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதில நீங்க போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதில எல்லா விதமான கவர்ன்மென்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸ்கூல் புக் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எடுத்து கன்சாலிடேட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் புக் நம்ம எடுத்து இப்ப
ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹிஸ்ட்ரியில் எல்லா பா முக்கியமான புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருப்போம். அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ண முடியாது. வியூ ஆப்ஷன் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் நிறையா இருக்கும். இப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு அப்படின்ட்டு இந்த தமிழரசு அவங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து 3 கேள்வி வந்திருந்ததுங்க. இப்போ வந்திருந்ததுல 3 கேள்வி இருந்தது. ஸோ இதெல்லாம் நெட்ல அவைலபிள் தான். எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும். ரொம்ப சூப்பராக நம்மளால மார்க் எடுக்க முடியுங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத கொடுக்குறோம். மேக்ஸ்க்கு கொடுக்குறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன், வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதெல்லாம் யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டை நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தாவே நமக்கு அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக யாரோ ஒருத்தவங்க சொல்லி தந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரி ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படின்றது வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. 43 டெஸ்ட் இருக்கும். 43 டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நீங்கள் எழுதுனீங்க, எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா அழகா 2A நீங்கள் ப்ரிலிம்ஸை ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதாவது மெயின்ஸு ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்தையுமே 2A பாஸ் பண்ணிடலாம். 2வும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதே தான் நமக்கு திரும்ப திரும்ப சிலபஸாகவே இருக்க போகுது அப்படின்றக்கப்ப ஆழ்ந்து இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாவே போதுங்க. ரொம்ப சூப்பராக நம்மளால மார்க் வாங்க முடியுங்க. ஓகே. ஸோ இது இல்லாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 டெஸ்ட் ஸ்கூல் புக் டெஸ்ட் அப்படின்றது குடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமானது இப்ப 6த், 7த், 8த்ல இருக்கக்கூடிய சோசியல் சயன்ஸ், அது மாரி மேத்ஸ்ல HCF, LCM அப்படின்ட்டு குடுத்துருப்போம். நம்மளுடைய ஷெட்யூல் நான் குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் உடைய ஷெட்யூல் நான் கீழ போடுறேன். ஸோ அத நீங்க பாருங்க. ஆ என்னன்னா இப்ப இருந்தே நான் படிக்கணுமா அப்படின்னா, இப்ப இருந்தே படிச்சா தான் உங்களால பிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஆனா மெயின்ஸ்ல போய் நம்ம மாட்டிக்கூடாது. மெயின்ஸ்ல நல்லா பாஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால சர்வீஸ் வாங்க முடியும். அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆல்மோஸ்ட் 3000 பிளஸ் வேகன்சிஸ் அப்படின்றது 2A அண்ட் 2ல எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது. சரிங்களா? சப் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் நெறைய வருது. அப்படின்றக்கப்ப இதுக்காக நம்ம இப்ப இருந்தே நல்ல முயற்சி எடுத்து படிச்சோம் அப்படின்னா, நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ இந்த குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் பத்தி நான் அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா நான் போடுறேன் நானு. ஸோ குரூப் 1க்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குரூப் 1க்கும் இப்ப நமக்கு மெயின்ஸ்க்கு பேட்ச் அப்படின்றது போடுறாங்க. அதனுடைய வீடியோவும் நான் பின்னாடி போடுறேன். நாளைக்கு, நாளை கழிச்சு அப்படின்றது போடுறேங்க நானு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன், ஒரு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க எந்த கேட்டகரில இருக்கீங்க, நேம் கூட வேண்டாம். அது மாரி எந்த ஊரு எதுவுமே வேண்டாம். உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுவுமே வேண்டாம். ஸோ என்ன பண்ணுங்க, ஜெண்டர் போடுங்க. எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத போடுங்க. எவ்வளோ மார்க்கு இப்ப இந்த கீ படி வருது. இப்ப இந்த கீய நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத போடுங்க. அத வச்சுட்டு நம்ம கட் ஆஃபா ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் ஓரளவு நம்ம ஆ ம நல்லாவே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதனால கட் ஆஃப ப்ரெடிக்ட் பண்றதுக்கு உங்களுடைய இன்புட் அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஸோ அந்த சர்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆ இன்னும் ஒரு நாள், 2 நாள்ல நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத போடுவாங்க. நமக்கு என்னன்னா, இப்ப ஃபைனல் கீ டிஎன்பிஎஸ்சி வந்ததுக்கப்புறம் அத டிக்ளேர் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 3 ஆர் 4 டேஸ்ல டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றத போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா, இப்ப குரூப் 1 பொறுத்தவரைக்கும் 1 மாசத்திலேயே கூட ரிசல்ட் வரலாம். இன்னும் ஒரு 50 நாள்ல கூட ரிசல்ட் வரலாம். டிஎன்பிஎஸ்சி வந்து இப்ப எவ்வளோ சீக்கிரமா நான் வேலை செய்றேன் அப்படின்றத ஷோ அப் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதனால மெயின்ஸ் ரொம்ப இப்ப இருந்தே பயிற்சி அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்த வாரம் ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும். எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது, எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம இப்ப மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் எழுத வைக்க போறாங்க. சரிங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பேட்ச்ல நீங்க ஃபுல்லா எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ்ல எழுத பாருங்க. அப்படி ரொம்ப முடியல, சிரமப்படுறேன் அப்படின்னா தமிழ்ல எழுதுங்க. தமிழ் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும். வேற யாரும் தமிழ்ல பெருசா பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஏவிஎஸ் அகாடமி பண்ணுவாங்க. மெட்டீரியல் ஓகேவா இருக்கும். நிறைய ஜனம் அங்க போய் சேருங்க. சரிங்களா? பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போங்க. தேங்க்யூ.